ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதி. அஜபா ஹம்ச நடனம். தாண்டவம் என்று பொதுவாக சொல்லப்படும் சிவ நடனத்திலேயே விதங்கள் உண்டு. சிதம்பரத்தில் ஆனந்த தாண்டவம், திருவாலாங்காட்டில் ஊர்த்துவ தாண்டவம், இப்படி இது தவிர சோழ சீமையிலேயே 7 தியாகராஜாக்கள் 7 விதமான தாண்டவங்களை செய்கிறார்கள். சப்த விடங்க கஷேத்திரம் என்று அந்த 7 கஷேத்திரங்களுக்கு பேர். அவற்றில் பிரதானமானது திருவாரூர். அங்கேயுள்ளவர்கள்தான் 7 பேரிலும் மூல தியாகராஜா. அவர் ஆடும் நடனத்திற்கு ஹம்ச நடனம் என்று பேர். அஜபா நடனம் என்றும் அதற்கு இன்னொரு பெயர். ஜபமாக இல்லாதது அஜபா. மற்ற எல்லா மந்திரங்களையும் நாம் புத்திபூர்வமாக அக்ஷரங்களை கொண்டு ஜபிக்கிறோம். அந்த மந்திர சப்தலங்கள் அதிர்வினால் நாடியில் ஏற்படும் சலனங்களிலிருந்து அபூர்வமான தரிசனம், சக்தி, சித்தி, மன தெளிவு ஆகியன உண்டாகின்றன. இவை பூர்ணமாக ஏற்படுவதற்கு அந்த மந்திரங்களை பிராணாயாமா பூர்வமாக, அதாவது தீர்க்கமாக மூச்சை இழுத்து அடக்கி வெளியிடுவதோடு சேர்த்து பண்ண வேண்டும். இப்படி மந்திரம் என்று நாம் உபதேசித்து புத்திபூர்வமாக அக்ஷரங்களை கொண்டு பண்ணுவது என்றும், மூச்சையும் அவ்வாறே நாமாக உத்தேசித்து அளவாக ஒழுங்குபடுத்தி விடுவதென்றும் இல்லாமல் சித்தத்தை சாந்தமாக வைத்துக்கொண்டு சுவாசமானது தானாக எப்படி அமைகிறது என்று விலகியிருந்து கவனித்து கொண்டிருந்தால் உள்வெளி மூச்சுக்கள் ரொம்ப ரொம்ப தீர்க்கமாகிக் கொண்டே போகும். மூச்சு அடங்கி இருக்கிற காலமும் ஜாஸ்தியாய் கொண்டே போகும். ஆரம்பத்தில் ஏதோ நமக்கு தெரிந்த மட்டும் சித்தத்தை கொஞ்சம் சாந்தப்படுத்தி கொண்டு பண்ணினாலும் போக போக தானாக நிஜமான பரம சாந்தம் உண்டாகும். பிராணாயாமம் என்று அடக்கி கிடக்கி செய்யும் போது இருக்கிற ஸ்ட்ரெயின் கொஞ்சம் கூட இல்லாமல் அனாயாசமாக இப்படி ஏற்பட்டு பரமசாந்தமாக மூச்சும் எண்ணமும் புறப்படுகிற ஆத்மஸ்தானத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இதிலே ஒரு மந்திர ஜபமும் இல்லை அல்லவா? அதனால் அஜபா என்று பெயர். ஔபசாரிகமாக, உபசாரமாக இதையும் ஒரு ஜபம் என்று சொல்வதுண்டு. அதுதான் ஹம்ச மந்திர ஜபம் என்பது. மூச்சு உச்வாச நிச்வாசமாக உள்ளுக்கு இழுப்பது, வெளியில் விடுவதும் உள்ளபோது ஹம்ஸ் என்ற ஒலிகளைப் போலவே சப்த சலனம் அமையும். அதனால்தான் ஹம்ச மந்திரம் என்பது. அதோடு அகம் சஹ என்பதற்கு நான் அவன், அதாவது ஜீவாத்மாவான நானே ஈஸ்வரன், அதாவது பரமாத்மா என்று அர்த்தம். நானே அவன் என்று மாத்திரம் நிறுத்திவிட்டால் ஜீவாத்மா தான் ஈஸ்வரன் என்று குறுக்கிவிட்டதாக விபரீத அர்த்தமும் செய்து கொள்ளலாம் அல்லவா? அதனால் பரமாத்மாவான அவனே நான் என்று சேர்த்து சொன்னால்தான் முழுசாக சொன்னதாகும். அவனே நான் என்பது சக அகம். சந்தியில் இது சோகம் என்றதாகும். ஹம்சஹ என்பதோடு சோகம் என்பதையும் சேர்த்து சொல்வதுதான் ஹம்ச மந்திரம். நாம் புத்திபூர்வமாக உத்தேசித்து மற்ற மந்திரங்களைப் போல இந்த ஹம்ச மந்திரத்தையும் சொல்லிக்கொண்டே போனால் கூட, அதாவது ஜபித்து கொண்டே போனால் கூட, அந்த சப்த சலனங்கள் தான் இயற்கையாகவும் சாந்த சமாதிக்கு அழைத்து போகும் பிராண சஞ்சாரத்திற்கு உரியதாக இருப்பதால் அந்த நேச்சுரல் ஸ்டேட்டில் சேர இதுவும் இன்டியூஸ் பண்ணும், செயற்கையாக தூண்டிவிடும். ஜீவாத்மா பரமாத்மாவுடன் அபேதமாக இருக்கும் சாந்த நிலைக்கு இந்த சாதனை அழைத்து போகும்போது ஒரு கட்டத்தில் ஜபம் நின்று அஜபாவாகும். சுவாசம் தன்னால் ஹம்ச மந்திரம் என்று ஔபசாரிகமாக சொல்வதுடன் நடக்க ஆரம்பிக்கும். சோகம் என்பதிலுள்ள சவும் ஹவும் தேய்ந்து தேய்ந்து ஒடுங்கி போய் ஓம் என்ற பிரணவம் மட்டும் நிற்கும். அது அப்படியே போய் துரியம் என்பதான உத்தம ஸ்திதியில் ஆத்மாவில் ஐக்கியப்படுத்திவிடும். யோக நித்ரை என்று மகாவிஷ்ணு குண்டலினி பாம்பை வெளியில் ஆதிசேஷம் பரியங்கமாக கட்டிக்கொண்டு தூங்குவது போல தியானிக்கும் போது இந்த அஜபா சாதனை தான் பண்ணி பரமாத்மாவான பரமேஸ்வர சுரூபத்தில் ஐக்கியப்பட்டிருக்கிறார். அப்போது அவரது பிராண சஞ்சாரத்துக்கு ஏற்றபடி பரமேஸ்வரன் ஆடுவதுதான் தியாகராஜாவின் அஜபா நடனம் அல்லது ஹம்ச நடனம். இதை ஒரு பிம்பமாக விஷ்ணுவின் ஹிருதயத்தின் மேலே ஈஸ்வரன் நாட்டியம் பண்ணுவது போல காட்டினால் ஜனங்களில் பெரும்பாலோராக உள்ள விஷயம் தெரியாதவர்கள் தப்பாக நினைக்கும்படியாகும். முயலகனின் மீது நடராஜா ஆடுவது, பரமசிவனின் மார்மேலேயே காளி ஆடுவது ஆகியவை எப்படி சத்ரு சம்ஹாரமாக தெரிகின்றனவோ அப்படியே இதையும் நினைத்துவிடக்கூடும். வேதமே இல்லை என்று ஒன்றாக போய்விடுகிற பரமமித்ரர்களான சிவா விஷ்ணுக்களை பரம சத்ருக்களாக நினைப்பதாகிவிடும்.
இதனால்தான் திருவாரூர் பிம்பத்தில் எல்லாவற்றையும் நன்றாக மூடி தியாகராஜாவின் முகத்தை மாத்திரம் காட்டுவது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.